வணக்கம். இன்றைக்கி எக் பிரெட்டி முட்டையை வச்சு நல்ல டபுள் சைடு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். அங்கே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி பழமும் நீட்டு வாக்கில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்படி செந்நிறத்தில் வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வாசனைக்காண்டி, சும்மா லைட்டாக வாசனைக்காண்டி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓரளவு செந்நிறமாக வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம், போடுங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கங்க எப்போதுமே. நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. நான் வதங்கணும், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிங்க. ரைட்டு, மசாலா போடுறோம். இது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு கரண்டி, இன்னும் வைங்களாம் தோராயமா. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள் அது போட்டு கொஞ்சமாக நல்லா அப்படி கிளறி விடலாம். நல்லா வந்துச்சு. ஆவி பறக்க நல்லா நமக்கு தேவையான பருவத்தில் வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றுக்குங்க. பொடி உப்பு தூரம். நீங்கள் கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பொடி உப்பு போட்டிருக்குறோம். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம இப்போ 6 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். தீயை குறைச்சி வச்சுருங்க. முட்டை நல்ல வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே சதுரமாக கட் பண்ணி பரட்டி விட்டுடலாம். வெந்துருச்சு. இப்போ அப்படி பரட்டி விட்டுடலாம். அப்படியே பரட்டி விடலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் வேணும். இந்த முட்டை 2 முட்டை கடைசி ஊற்றுனது வேகலைன்னு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே பரட்டி விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக வற்றிச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு முட்டை பிரட்டி தொட்டுக்க சைடிஷ். ஓகே, மற்றொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். நன்றி.